நிப்பான் பெயிண்ட் ஆட்டம் 2-in-1. இப்ப வீட்டுக்கு உள்ள வெளிய ஒரே பெயிண்ட், கம்மி பட்ஜெட்ல. இந்தாங்க, தண்ணி குடிச்சிட்டு போங்க. நான் என்னதான் தண்ணி குடிச்சாலும் இவங்க கெட்ட சகுனம் வேலையை காட்டதான் போதும். அந்த காஃபி ஷாப் கைக்கு வராம போனாலும் போயிடும். அஞ்சலி, நீ ஒண்ணு பண்ணு, நீ போயிட்டு எதிரில வா, உன்னை பார்த்துட்டு போறேன். எனக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். போ. சரிங்க. போயிட்டு வரேன். ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. அத்தை வரேன். அத்தை இலக்கியா, இலக்கியா. டேய் கௌதம் சொன்னா ஏய் இலக்கியா, எந்திரி எந்திரி எந்திரின்னு சொல்றேன். இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? அவங்க என்ன பேசினாங்கன்னு பாத்தீங்கல்ல, என்னால தாங்க முடியலங்க. அவங்களாம் ஒரு ஆளுங்கன்னு அவங்க பேசுனதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. இது பாரு, நமக்கு பிரியமானவங்க ஏதாவது சொன்னா அதுக்காக வருத்தப்படலாம். இவங்கெல்லாம் யாரு? இவங்க எப்பவுமே இப்படித்தானே பேசுவாங்க. அதுக்கு நீ ஏன் அழுதுகிட்டு இருக்க? பேசினவங்கள விட அவங்க பேசின வார்த்தை தான் என்ன அணு அணுவா கொல்லுது. நான் எதிரில வந்தா போன காரியம் எல்லாம் கெட்டுருமா? அப்படின்னா நான் அவ்வளவுதானா? வெளியே வரவே கூடாதா? ரூமுக்குள்ளே புதைஞ்சு கிடக்கணுமா? நான் வாழறதே வேஸ்டா? ஏய் இலக்கியா, யார் சொன்னா? வாங்கம்மா, நல்லா கேளுங்க. ஏன் இலக்கியா அப்படி பேசுற? நீ சின்ன பொண்ணு, உனக்கு இனிமேதான் வாழ்க்கையே இருக்கு. ஆனா குழந்தை இருக்காதே, அப்புறம் வாழ்ந்த என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? இலக்கியா, இதத்தானே அவங்களும் சொல்றாங்க. அத நீ நம்பலாமா? டாக்டர் தானே குழந்தை இல்லைன்னு சொல்லிருக்காங்க. கடவுள் ஒண்ணும் சொல்லலையே. எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு. இலக்கியா, குழந்தை இல்லைன்னு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி முடிவு பண்ணிடாத. சரியா சொன்னீங்கம்மா. இலக்கியா, நம்ம தோக்குறது 4 பேர் நம்மள தாழ்த்துறதுனால இல்ல, நம்மள நாமளே தாழ்வா நினைச்சுக்கிறதுனால தான். பைரவி மேடமும் அஞ்சலியும் என்ன கேவலமா பேசினாலும் அதுல உண்மை இருக்குல்ல. இனிமே எனக்கு குழந்தை பிறக்காதுல்ல. நம்ம கனவு அழிஞ்சிடுச்சு, அதை மீட்க முடியுமா? இங்க பாரு இலக்கியா, நீ வயித்துல உருவான கருவை தவற விட்டு 2 நாள் தான் ஆச்சு. ஆனா நான் ஒரு குழந்தைய பெத்து அத 30 வருஷம் தவற விட்டு வேதனையில துடிச்சிட்டு இருக்கேன். என் கனவே நிறைவேறும்னு நான் காத்துட்டு இருக்கும் போது உன் கனவு கண்டிப்பா நிறைவேறும். நம்பிக்கையோட இரு இலக்கியா. நீ ஆமா ரொம்ப நல்லா இருக்கு. பெரிய சரித்திர கதை, அதை இவகிட்ட வேற சொல்லிட்டு இருக்கியா? என்ன கனவு நிறைவேறுமா? நிறைவேறும். தள்ளிப்போ. பெருசா வந்துட்டா. அம்மாடி, ஏன் இலக்கியா அழுதுட்டு இருக்க? இது பாரு, கார்த்திக் ஏதோ சின்ன பையன். அவன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி மீட்டிங் எல்லாம் போறானா, அதான் அவசரப்பட்டு ஏதோ பேசிட்டான். அதெல்லாம் நீ தப்பா நினைக்க வேண்டாம். சரி, அவனோட சார்பா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன், சரியா? ஐயோ அத்தை, விடுங்க அத்தை. எனக்கும் கொஞ்சம் கூட புத்தியே இல்ல. கார்த்திக் போறப்போ நான் எதிரில போயிருக்க கூடாது. பாவம், அவன் சங்கடமா தான் இருந்திருப்பான். ஏய் ஏங்க, ஒருவேளை குழந்தை இல்லாதவங்க எதிரில வந்தா அபசகுணம் தானே? யார் சொன்னது? இந்த பாரு, கண்டதையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. இலக்கியா, நீ ராசியான மகராசி. நீ எதிரில வந்தா எல்லாமே சுபமா தான் நடக்கும். நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா பைரவி மேடம் என்னால ஒரு யூஸும் இல்லைன்னு
இவருக்கு வேற கல்யாணம் பண்ற அளவுக்கு போயிட்டாங்களே. ஆமா கரெக்ட். நாளைக்கே நானும் கௌதமும் பொண்ணு பார்க்க போறோம். நீயும் கூட வரியா? பேசுறா பாரு பேச்சு. அந்த பைரவி சொன்னா அது நடந்துருமா? நான் சொல்றத கேளு. நான் சாகுற வரைக்கும் நீ தான் எனக்கு மருமக. அந்த ஆண்டவனே வந்தாலும் அதை மாத்தவே முடியாது. ஆமாம்மா, மாத்த முடியாது. நீ இன்னும் இங்கதான் நின்னுட்டு இருக்கியா? பெருசா பேச வந்துட்டா. ஏன்பா நீ இன்னும் ஆபீஸ்க்கு கிளம்பலையா? வீட்ல இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரி பண்றதுக்கு எவ்வளவு கடன் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் தீக்க வேண்டாமா? நீ கிளம்பு, இலக்கியாவை நான் பாத்துக்கிறேன். சரி பாத்துக்கோ. அழாது. இந்தா கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் கிளம்புறேன். பாய் இலக்கியா. நான் வரமா. இலக்கியா வருத்தப்படாதமா. இலக்கியா, நீ தைரியமா சந்தோஷமா இருந்தாதான் என்னால எதையுமே சாதிக்க முடியும். உன்னோட சந்தோஷம் மட்டும்தான் என்னோட சந்தோஷம். ஞாபகம் வச்சுக்கோ. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.